இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பெல்ஜியம் தேசத்தில காட்சியளித்த புராங் என்று சொல்லப்படுகிற தேசத்தில காட்சியளித்த அவர் லேடி ஆஃப் புராங் என்ற அன்னையை பற்றி தியானிப்போம். 1932 ஆண்டு நவம்பர் மாசம் 29 தேதியிலிருந்து 1933 ஜனவரி 3 வரை இந்த நாட்களில 91 முறை தேவ அன்னை இந்த பிள்ளைகளுக்கு காட்சியளித்து பேசினார். நான் காட்சியளித்த இந்த இடத்தில தேவனின் மகிமைக்காக கடவுளை புகழ்ந்து பாடி ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அன்னை இந்த பிள்ளைகளிடம் தெரிவித்தார். திருச்சபையின் கஷ்டம் நிறைந்த சூழ்நிலைகளை பற்றி பயப்பட வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறைவார்த்தைக்கு ஏற்றாற் போல உலகம் முடியும் வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையை தாங்குவதற்கு வழி நடத்துவதற்கு கூட வருவேன் என்ற வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற முறையில பரிசுத்த மாதா வாக்குறுதி அளித்தார். திருச்சபையின் கஷ்டங்களில, திருச்சபையின் துயரங்களில, திருச்சபையின் தாயாக நான் உங்களோடு இணைந்து பயணிப்பேன். நீங்களும் கூட ஜெபமாலை ஜெபித்து பயப்படாமல் கவலைப்படாமல் நிரந்தர ஜெபம் வழியாக திருச்சபையை தேசத்தை உயர்த்த வேண்டும் என்று அன்னை அவர்களிடம் விண்ணப்பித்தார். உங்களது ஜெபம் வழியாக, உங்களது வீர வாழ்க்கை வழியாக கடவுள் இந்த தேசத்தின் மீது இரக்கத்தை பொழிவார் என்றும் அநேக மக்கள் இந்த ஆலயத்தில் கடந்து வந்து ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வார் என்றும் பரிசுத்த மாதா இந்த பிள்ளைகளை அன்போடு அறிவித்தார். டிசம்பர் 21 தேதி பரிசுத்த மாதா இவர்களுக்கு காட்சியளித்த பொழுது, நான் அமலோர்பவா அன்னை, விண்ணகா தாய் தான் என்று பிள்ளைகளோடு எடுத்து சொன்னார். 1933 ஜனவரி 3 தேதி அன்னை கொடுத்த மெசேஜில், செய்தியில் இப்படி சொன்னார்: நீங்கள் ஜெபத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும், பாவ வழியிலிருந்து விலக வேண்டும், பாவிகளை மீட்பதற்கு நான் கடந்து வருவேன் என்று உறுதிமொழி சொன்னார் பரிசுத்த தேவ அன்னை. அந்த நாட்களில அந்த ஆலயத்தை ஒட்டி நிறைய நோய் நீங்குதல்கள், நிறைய அற்புதங்கள், நிறைய மனம் மாற்றங்கள் நடக்குகின்ற ஒரு கிராமமாக, ஒரு தேசமாக புராங் தேசம் உயர்த்தப்பட்டது. 17 வருஷமாக தளர்ந்து கிடந்த 33 வயசுள்ள வன்றுஹெரி என்ற பெண்மணி எழுந்து அந்த ஜெபக்கூட்டத்திலே எழுந்து ஓடினார். இந்த மிகப்பெரிய அதிசயம் வரலாற்று புத்தகங்களிலே எழுதப்பட்டுள்ளது. இன்று புராங் என்ற தேசத்துல அநேக மக்கள் ஜெப தவங்களோடு அன்னையோடு இணைந்து திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காக, பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக அநேகம் மக்கள் இந்த இல்லத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிறார்கள். அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம். அன்னையோடு சேர்ந்து இறைமகனை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக ஜெபமாலை கரங்களில் எடுப்போம். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். புராங் தேசத்தில காட்சியளித்து பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த தேவ அன்னையை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் கூட ஜெபமாலை விண்ணக ஒளி மண்ணகத்திற்கு இறக்கி கொண்டு வருகின்ற கருவி என்று உணர்ந்து ஜெபமாலை ஜெபித்து இறை ஒளியினால் நிரப்பு பெற தேசத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தை அப்புறப்படுத்த எங்களுக்கு துணை புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.